Hello students, welcome to our channel. நம்ம exercise 1.5ல second sum பார்க்கலாம். இதுல first section என்ன கேட்டிருக்காங்க அப்படினா functions கொடுத்துட்டு k value வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு f of g of x வந்து first கண்டுபிடிக்கிறோம். f.g f of g of x க்கு பதிலா கொடுத்திருக்க வேல்யூ எழுதிக்கலாம். இப்போ நமக்கு f of xங்கற ஃபார்மட்ல வந்துருச்சா? இங்க இருக்க வேல்யூவை f of x ல x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 3 * x க்கு பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு +2 இப்போ r1 18 அந்த x அப்படியே இருக்கும் minus 3 * k 3k இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணா இந்த +2 அப்படியே இருக்கும். g composite of f of x வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ g of f of x க்கு பதிலா f of x இடத்துல அந்த கொடுத்திருக்க क्वेश्चन எழுதிட்டு இப்போ g of x ஃபார்மட்லயே இருக்கா இந்த g of x ல x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ 6x x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த r உள்ள மல்டிபிள் பண்ணா r1 18x r2 12 - k இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணனும். நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க f.g யும் g.f ஈக்குவல். நம்ம இத வச்சு k வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் எழுதிட்டு இந்த பக்கம் இருக்க +18x இந்த பக்கம் இருக்க +18x கேன்சல் ஆயிருமா? ஏனா இந்த பக்கம் வந்து சப்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் இங்க -3k ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட்ல ஒரு பக்கமும் k எல்லாம் ஒரு பக்கமும் எடுத்துட்டு போறேன். +12 இருக்குல இந்த +12 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டா -12 இந்த -3k இந்த பக்கம் போனா +3k இப்போ 2ல 12 போயிடுச்சு அப்படினா -10 சோ நார்மல் கான்செப்ட் அப்ப 2k வந்துருச்சு. இப்போ நான் இத வந்து சும்மா மாத்தி எழுதிருக்கேன். எனக்கு k வேல்யூ உங்களுக்கு இப்படி பார்த்தா தான் ஈஸியா இருக்கும்ங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த மல்டிபிள்ல இருக்கட்டும் இந்த பக்கம் தான் டிவிஷன்ல போயிடும். r2 2 i2 10 இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்ப டிஃபரன்ஸ் செய்யறதுனால வேல்யூ வந்துட்டு நமக்கு மைனஸ்ல தான் வரும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye.